ஹலோ கைஸ், வெல்கம் டு லேர்ன் எஸ். எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? படிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா இல்லையான்றத கமெண்ட்டில் போட்டுருங்க. அதே மாதிரி படிக்க ஆரம்பிக்கவில்லை என்றால் இன்னையிலிருந்து ஆரம்பிச்சிருங்க. இன்னும் ஒரு 50 நாள், அவ்வளோதான். 50 நாள் படிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? இன்னைக்கு வந்து ஃபஸ்ட் டே எடிட்டோரியல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் கொண்டு வரோம். ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாச்சும் எக்ஸஸாக இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் எடுத்துகிட்டு வரேன். இல்லைன்னா இந்த வீடியோ எப்படி இருக்கு, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஏதாச்சும் எக்ஸஸ் வேணும் அப்படின்னா மட்டும் அதை கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கொண்டு வந்துடுறேன் உங்களுக்காக. இன்னைக்கு வந்து என்னைக்கு எந்த டேட்டோட கலந்த எடிட்டோரியல் பார்க்கறோம் அப்படின்னா 16th ஏப்ரலோட எடிட்டோரியல் பார்க்க போகிறோம். இது அதே மாதிரி இந்த யூஐயும் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. புதுசாக இன்னொரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் எனக்கு நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால பண்ணியிருக்கேன். அதையும் சொல்லுங்க அப்படியே. ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் என்னதுன்னா, என்ன கான்செப்டை பற்றி இன்னைக்கு எடிட்டோரியல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்தியாவோட மீட்டியராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து என்னன்னா ரெயின்ஃபால் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்க. ஃபோர்காஸ்ட்னா நமக்கு தெரியும், என்ன தெரியும், ஃபோர்காஸ்ட்னா முன்கூட்டியே சொல்கிறது. லட்சம் இப்போ நம்ம ஜோசியம் பார்க்குற மாதிரி, ஜோசியன்றது சும்மா அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதில் பார்க்குறாங்க. ஃபோர்காஸ்ட்னா முன்னாடியே நடக்க போகிறத முன்னாடியே யூகிச்சு சொல்கிறது, அதுக்கு பேர் தான் ஃபோர்காஸ்ட். ஓகேவா? அடுத்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அஸ் இந்தியா ஃபேஸஸ் ரெயின்ஃபால் டெபிசிட். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா வந்து ரெயின்ஃபால் இந்த வருஷம் கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரை டேஸாக இருக்கும், காஞ்சு போன நாட்களாக தான் இருக்கும் இந்த சம்மர் சீசன் அப்படிங்கிறாங்க. இப்போது அதுக்காக இந்தியா என்ன பண்ணணும்? இது வந்து இப்போ இதுதான் வந்து காஸ் அப்படின்னா, இது வந்து நடந்துருச்சு. இது நடந்ததுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட ரியாக்ஷன் என்னவா இருக்கணும் அப்படிங்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அஸ் இந்தியா ஃபேஸஸ் ரெயின்ஃபால் டெபிசிட். ரெயின்ஃபால் வந்து டெபிசிட்டாக இருக்கனால நம்ம வந்து என்ன பண்ணி வச்சுக்கணுமா, ப்ரிப்பேர் ஆகி வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு? நம்ம வந்து எப்பயாச்சும் தண்ணி பஞ்சம் வரலாம், அதுகளுக்கு ப்ரிப்பரேஷன் ஆகி வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து அப்படியே போனோம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆஃப்டர் த கிரஸ்ட் அப்படின்னா ஒரு டிப் எடுக்கிறதுன்னு அர்த்தம். பீக்கு கிரஸ்ட்னா வந்து பீக். நம்ம வந்து இப்போ இவரு விஜய் வந்து எலெக்ஷன் கேம்பெயின்ல சொல்றாருல, நான் வந்து என்னோட உச்சத்தை விட்டுட்டு கீழே வந்திருக்கேன் அப்படின்னா, அந்த மாதிரி வந்து கிரஸ்ட்னா வந்து பீக். ஒரு உச்சம், ஒரு இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட் பாசிபிள்ல இருக்கிறது பேர் தான் வந்து கிரஸ்ட், பீக். இதெல்லாம் ட்ரஃப் அப்படின்னா என்னன்னா, இதுதான் லோ பாயிண்ட். இது லோ பாயிண்ட். இஸ் இன்னெவிட்டபிள்னா இதை தடுக்கவே முடியாது. அன்அவாய்டபிள் அந்த மாதிரி தடுக்க முடியாது. அன்அவாய்டபிள் இதை ஏன் இப்போ சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பீக்குக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இப்படி மேலே ஏறுச்சுன்னா எதுவாக இருந்தாலும் கீழே இறங்கணும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. இதை வந்து தடுக்க முடியாது யாருனாலையும். அட்லீஸ்ட் அது ரொம்ப கீழே போகலைனாலும் கொஞ்சமாச்சும் ஒரு மீடியமாவாச்சும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அதில் மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேவா? அதான் வந்து ஆஃப்டர் த கிரஸ்ட் த ட்ரஃப் இஸ் இன்னெவிட்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃபாலோயிங் 2 years ஆஃப் சர்ப்ளஸ் ரெயின்ஃபால், இந்தியா இஸ் லைக்லி ஸ்டார்டிங் அட் சிக்னிஃபிகண்ட் ஷார்ட்ஃபால் இன் த கம்மிங் மான்சூன். என்னன்னா, இப்போ கடைசி 2 வருஷம், அதாவது இப்போ என்ன வருஷம் ஆகுது, 26. அப்போ 2024ம் 25ம் நல்ல ரெயின்ஃபால் பார்த்துருச்சு. ஃபாலோயிங் 2 years ஆஃப் ரெயின்ஃபால், ஃபாலோயிங்னா என்னது, 2 வருஷம் வந்து நல்ல மழை பெஞ்சிருச்சான். 2 years ஆஃப் சர்ப்ளஸ் ரெயின்ஃபால். சர்ப்ளஸ்னா தேவைக்கு அதிகமான, சர்ப்ளஸ்னா தேவைக்கு அதிகமான ரெயின்ஃபால் வந்து இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் 2 years வந்து நல்ல கோல்டு, நல்ல மழை. 2024ம் 25ம் அதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. சர்ப்ளஸான ரெயின்ஃபால் இருந்துருச்சான் எப்போ, லாஸ்ட் 2 yearsக்கு. அதனால இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து ஸ்டார்டிங் அட் அ சிக்னிஃபிகண்ட் ஷார்ட்ஃபால். இப்போ என்னன்னா, இப்போ நம்ம இங்கே பார்த்தோம்ல, நம்ம என்ன பார்த்தோம், கிரஸ்ட்டுக்கு வந்து மேலே போய்கிட்டே இருக்காது, ஒரு பாயிண்ட்ல கீழே இறங்கும்னு சொல்லுவோம்ல. இங்கே 24ல இருந்திருக்கு, 25, 26ல இங்கே இருந்து அப்படியே கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிருச்சு. அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சிக்னிஃபிகண்ட் ஷார்ட்ஃபால் இன் கம்மிங் மான்சூன். இந்த வாட்டி வர மான்சூன்னா ரெய்னி சீசன். இப்போ வர ரெய்னி சீசன்ல வந்து கண்டிப்பா வந்து மழை வந்து கம்மியா தான் பெய்யும் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? இந்தியா மீட்டியராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியன் மீட்டியராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து எப்போ சொன்னாங்க? இந்த ரிப்போர்ட் வந்து அவங்க எப்போ விட்டுருக்காங்க அப்படின்னா, ஏப்ரல் மந்தோட ஃபோர்காஸ்ட்ல அவங்க சொல்லியிருக்காங்க.
என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபோர்காஸ்ட் ஹேஸ் ப்ரெடிக்டட் as 8% டெபிசிட். ப்ரெடிக்டட்னா என்ன? ப்ரெடிக்டட்னா இப்போ ஃபோர்காஸ்ட்னா என்னன்னா இப்போ நம்ம ஃபோர்காஸ்ட்னா முன்னாடியே கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம்ல, ப்ரெடிக்டடும் அதுதான். இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் வரும்னா, இதை வந்து ஃபோர்காஸ்ட்னா அதை வெளியே சொல்லுவாங்க, எல்லாத்தையும் வந்து ஓப்பன் அப் பண்ணி பேசுவாங்க, லைக் நியூஸ்ல போடுறது, ஒரு ரிப்போர்ட் மாதிரி சப்மிட் பண்றது, இதுக்கு பேரு ஃபோர்காஸ்ட். அதுவே இப்போ ப்ரெடிக்டட் அப்படின்னா அதை நான் வந்து சொல்லணுன்ற அவசியம் இல்லை, சும்மா ஒரு என்ன சொல்றது, நான் வந்து ஜஸ்ட் சொன்னா போதும். அது ரெண்டுக்கும் வந்து இப்போ சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ் கேட்டாங்கன்னா இதுவையும் அதையும் சினோனிம்ஸா போடலாம். இப்போ இதுக்கு வந்து சினோனிம்ஸா வந்து ஃபோர்காஸ்ட்டை வந்து நம்ம அப்ளை பண்ணலாம், போடலாம். ஆனா வந்து மீனிங்ல வந்து கொஞ்சம் ஒரு ஸ்லைட்டான டிஃபரன்ஸ் இருக்கும். மற்றபடி வந்து அஸ் அன் ஓவராலா பார்த்தா ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். ப்ரெடிக்டட்னாலும் ஒன்று தான், ஃபோர்காஸ்ட்னாலும் ஒன்று தான். ஃபியூச்சர்ல நடக்க போறத முன்னாடியே ஏதோ ஒரு கால்குலேஷன் பண்ணி கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு பேர் தான் ப்ரெடிக்டட் அண்ட் ஃபோர்காஸ்ட். அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, 8% டெபிசிட் வரும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா 8% நடக்கலை. டெபிசிட்னா என்னது? டெபிசிட்னா வந்து டிக்ரீசிங். ஆக்சுவலா டெய்லி வந்து 15 வருஷம் வருஷம் 15 சென்டிமீட்டர் மழை பெய்யணும். இதை நான் சும்மா சொல்றேன். 15 சென்டிமீட்டர் மழை பெய்யணும் அப்படின்னா டெபிசிட்டா இருக்கப்போ 10 சென்டிமீட்டர் தான் பெய்யும். இதுக்கு பேர் தான் டெபிசிட். எப்பயும் இருக்க அளவை விட கம்மியா இருக்கிறதுக்கு பேர் தான் டெபிசிட். டிக்ரீஸ்டு ஸ்டேஜஸ்னு கூட சொல்லலாம், ஷார்ட்டேஜ் அப்படி சொல்லலாம். இதை வந்து டிக்ரீசிங்னு சொல்றதை விட ஷார்ட்டேஜ்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் மீனிங் கரெக்டா இருக்கும். ஷார்ட்டேஜ்னு சொல்லலாம். அடுத்து அதாவது பிலோ நார்மல் ரெயின்ஃபால் கம்மிங் ஜூன் செப்டம்பர். ஓகே. என்னன்னா இந்த வருஷம் ஜூன் டு செப்டம்பர் தான் நமக்கு எப்பயும் மழை பெய்யும். நம்ம மழை பெய்யாத வருஷங்கள் வந்து மாதங்கள் வந்து ஜூன்ல இருந்து செப்டம்பர். அந்த ஜூன்ல இருந்து செப்டம்பர்ல இருக்கிறது வந்து கம்மியா இருக்கும். அதே மாதிரி 5% வந்து மார்ஜின் ஆஃப் எரர் இருக்குமா. மார்ஜின் ஆஃப் எரர் அப்படின்னா அலவன்ஸ் ஆஃப் மிஸ்கால்குலேஷன். இப்போ நம்மளே வந்து அந்த தப்பா வந்து என்ன சொல்றது, இப்போ நம்ம கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 95 கட் ஆஃப்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, 93 95 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2ன்னு சொல்லுவாங்களா. இது என்ன அப்படின்னா இது கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். அந்த மாதிரி இந்த 5% இந்த 8ன்றது -5 ஆகி 3%க்கும் வரலாம், இல்ல +5 ஆகி 13%க்கும் போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பேர் தான் இந்த மார்ஜின் ஆஃப் எரர். இது வந்து யாரு பண்ணுவோம் அப்படின்னா நம்மளே பண்ணுவோம். இது வந்து இன் கண்ட்ரோல்ல இருக்கும். நம்ம அந்த சயின்டிஸ்டோட கண்ட்ரோல்ல இருக்கும். நான் வந்து தெரிஞ்சுதான் பண்றேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது தப்பு கிடையாது. பட் இவ்வளோ ப்ராடான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம் அதுக்கு. 3%ல இருந்து 13% வரைக்கும் ரெயின்ஃபால் இருக்கலாம் அப்படிங்கிறத கன்சால்டேட் பண்ணி 8% டெபிசிட் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆவரேஜஸ் கான்செப்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் திஸ் எஸ்டிமேட் 5% வந்து இந்த எஸ்டிமேட்ல இருக்கான். ஆனா ஐஎம்டியோட ட்ராக் ரெக்கார்ட், ஐஎம்டினா என்னன்னு நம்ம பார்த்தோம், இந்தியன் மீட்டியராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். அவங்களோட ட்ராக் ரெக்கார்ட்னா என்ன கைஸ்? ட்ராக் ரெக்கார்ட்னா நம்ம போலீஸ் படத்துல எல்லாம் பார்த்துருப்போம், ஹீரோ வந்து டிரான்ஸ்ஃபர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஹீரோவுக்கு. அப்போ வந்து ஏதாச்சும் ஒரு பெரிய கமிஷனர் வந்து என்ன சொல்லுவாரு, உன்னோட ட்ராக் ரெக்கார்ட்லாம் பார்த்தேன் அப்படின்னுவாரு. ட்ராக் ரெக்கார்ட்னா என்னது? நம்மளோட பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் என்னது, நம்ம வந்து எந்தெந்த ஸ்டேஷன்ல வேலை பார்த்துருக்கோம். லைக் நான் வந்து போலீஸ் படத்துல சொல்றேன், எந்தெந்த ஸ்டேஷன்ல வேலை பார்த்துருக்கோம். இப்போ இதுவே வந்து பேங்க்னா என்ன பண்ணுவாங்க, பேங்க்ல நீங்க நார்மலா வந்து ஸ்கூல் காலேஜ்லயே எடுத்துக்கோங்க. ஸ்கூல்லேயே வந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டா கண்டக்ட் சர்டிஃபிகேட்டோ ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. கான்டாக்டோ ஏதோ ஒன்று, எனக்கு கரெக்டாக நேம் தெரியல. அந்த சர்டிஃபிகேட்ல வந்து நம்மளை பற்றி குட்வில்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து நல்லா தான் போட்டிருப்பாங்க. இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு காலேஜில் மறந்து பிடிச்சி தப்பாக போட்டால் வாய்ப்பு இருக்குது. பட் மேக்ஸிமம் காலேஜில் வந்து நல்லா தான் போட்டிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் வந்து ட்ராக் ரெக்கார்டு. சரிங்களா? இப்போ இது என்ன சொல்ல வராங்க இந்த சென்டென்ஸ்ல அப்படின்னா, ட்ராக் ரெக்கார்ட் பார்த்தாங்க. அதாவது மெனி மோர் டைம்ஸ் இட் ஹாஸ் எக்ஸ்பெக்டட் அ நார்மல் மான்சூன் ஒன்லி ஃபார் இந்தியா டு எண்ட் அப் வித் அ drought than it has forecast a drought and been proved wrong. இது என்ன அப்படின்னா, இப்போ ஐஎம்டிவியோட ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பார்க்கறாங்களாம். அப்போ மோர் டைம்ஸ் நிறைய வாட்டி அது வந்து நார்மல்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுச்சான். ஆனா வந்து டிராட் கண்டிஷன்ல தான் போய் முடிஞ்சிருக்கு. டிராட் கண்டிஷன்னா வறட்சி, தண்ணி பஞ்சம், சாப்பாட்டுக்கு பஞ்சம், அந்த மாதிரியான காலகட்டங்கள். சாப்பாட்டுக்கு இப்போதைக்கு பஞ்சம் வரதில்லை, பட் வாட்டர் ஷார்ட்டேஜ் வந்து வரதான் செய்யுது. அதுதான் டிராட். ஓகேவா? வாட்டர் ஷார்ட்டேஜ், அதுக்கு பேர் தான் ட்ராட். இப்போ என்ன இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஐஎம்டி வந்து இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஐஎம்டியோட ட்ராக் ரெக்கார்டை பார்த்தோம்னா அவங்க வந்து சொன்னப்ப
நார்மல் மான்சூன்னு சொன்னப்ப எல்லாமே வந்து பஞ்சம் தான் நடந்துச்சு, பஞ்சம் தான் வந்துச்சு. நார்மல் மான்சூன்னு சொன்னப்ப எல்லாமே வந்து பஞ்சம் தான் வந்துச்சு இந்தியாவுக்கு. ஆனா வந்து அவங்க டிராட்டுன்னு சொன்னப்ப சம்டைம்ஸ் வந்து மழை பெஞ்சு அது தப்புன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறாங்க. எப்படின்னா நார்மல் மான்சூன் இருக்குன்னு சொன்னப்ப டிராட்டுன்னு அவங்க டிராட்டா அவங்களுக்கு இந்தியா அப்படின்னா இந்தியா வந்து அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லி அவங்க என்ன சொல்றாங்கன்னா கொஞ்சமா மழை பெய்யும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நமக்கு வந்து மழையே பெய்யாம நம்ம பஞ்சத்துல இருந்திருக்கோமா? ஆனா அவங்களே நம்ம பஞ்சத்துல இருக்கோம்னு சொல்றப்ப இது தப்பாகாத விதமா கொஞ்சமா மழை பெய்யுமா? கொஞ்சமா மழை பெய்யுமா? இதுதான் வந்து அவங்க ட்ராக் ரெக்கார்ட். அப்படின்னா 100% அக்யூரசி இல்லைன்னு அர்த்தம். அடுத்து, in fact, when IMD warns of a deficit in April, history shows that India often experiences a drought. ம். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம இங்க என்ன சொல்லியிருக்கோம், இதுக்கு முன்னாடி சென்டென்ஸ்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நார்மல் மான்சூன் இருக்கப்ப drought-ல தான் முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்றாங்களா, அதை தான் வந்து இங்கேயும் சொல்றாங்க. இன்ஃபேக்ட் when IMD warns, எப்பப்ப IMD வந்து டெபிசிட் இருக்கும்னு வார்ன் பண்றாங்களோ, எப்பப்ப ஐஎம்டி வந்து டெபிசிட் இருக்கும்னு வார்ன் பண்றாங்களோ அப்பெல்லாம் வந்து இந்தியால பஞ்சம் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஹிஸ்டரி ஷோஸ் இந்தியா ஆஃபன் எக்ஸ்பீரியன்சஸ் ட்ராட். இந்தியால வந்து பஞ்சம் இருந்ததுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து த ஏஜென்சி. எந்த ஏஜென்சினா ஐஎம்டி தான். இஸ் இன் இட்ஸ் ஆஃபிஷியல் லெக்சிகன். லெக்சிகன் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, ஒரு ஸ்டாக் ஆஃப் வேர்ட்ஸ். சும்மா நம்ம நார்மலா வொக்காப்ஸ் படிக்கிறோம்ல அந்த மாதிரி தான் வந்து லெக்சிகனோட மீனிங்கும் வந்து அதுதான். லெக்சிகனோட மீனிங்கும் வந்து நம்ம டிக்ஷனரி அந்த மாதிரி சொல்லலாம். ஒரு பஞ்ச் ஆஃப் வேர்ட்ஸ் அந்த மாதிரி. அஃபிஷியல் லெக்சிக்கல் அப்படின்னா அஃபிஷியலாக அவங்களுக்கு வந்து சில வேர்ட்ஸ் வச்சிருக்காங்க. அதில் வந்து நெவர் யூசஸ் டேர்ம் ட்ராட் அண்ட் ஒன்லி ரெஃபர்ஸ் டு அ டெபிசிட் பிலோ 90% அஸ் டிஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே என்னன்னா நம்ம வந்து இப்போ கோட் வேர்டு வச்சிருப்பாங்கல்ல சில பேரெல்லாம். நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே வந்து நம்ம கோட் வேர்டு இருக்கும். எங்கேயாச்சும் வீட்டில் மாட்டிக்கிறோம் இல்லை இப்போ ஸ்டாஃப்ட்ட மாட்டிக்கிறோம்னா இதை இப்படி சொல்லு அப்படின்ற மாதிரி டேரக்டா அந்த வார்த்தையை வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பட் அதுக்கு ரிலேட்டடா நமக்கு சொன்னா அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிக்கும். அதுக்கு பேர் தான் வந்து அஃபிஷியல் லெக்சிகன். அஃபிஷியலா ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் வச்சிருக்காங்களாம். அதுல வந்து ட்ராட்ன்ற வேர்டை யூஸ் பண்ண மாட்டாங்களாம். அதுக்கு பதிலா 90%க்கு கீழே வந்து டெபிசிட்னு போயிருச்சு அப்படின்னா இங்க என்ன சொல்றாங்க, நமக்கு வந்து 8% டெபிசிட்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம என்னன்னு அசியூம் பண்ணிக்கணும், பிளஸ் ஆர் -5 போட்டு 3 to 13%ன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து 90% கீழே போயிருங்க, இங்க வந்து 87% ஆயிரும்ல. அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா டெஃபிஷியண்டா தான் இருக்கும். டெஃபிஷியன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா டெபிசிட் மாதிரி தான். டெபிசிட்னா என்ன சொன்னேன், நமக்கு தேவையான அளவு இல்லாதது. இதுவும் அதே தான், இதுவும் வந்து இன்அடிக்குவேட் அமௌண்ட் தான். இன்அடிக்குவேட் அமௌண்ட் தான். இன்அடிக்குவேட். ஓகே, inadequate amount தான். The term drought and only refers to a deficit below 90% as deficient. இப்போ இந்த 87% வந்துச்சு இல்லையா, அதான் 97க்கு 90 கீழே இருக்கு. அப்படி இருந்துச்சுனாலே டெஃபிஷியன்ட்னு தான் மென்ஷன் பண்ணுவாங்களாம், ட்ராட்னு மென்ஷன் பண்ண மாட்டாங்களாம். எப்பயுமே வந்து இந்த வேர்டை யூஸ் பண்ண மாட்டாங்களாம். நம்ம வந்து இந்த சம்டைம்ஸ் சொல்லுவாங்கல்ல, உன்னை பத்தி நெகட்டிவா பேசாத அப்படின்னா அந்த மாதிரி இது ஏதோ நெகட்டிவ் வேர்டா அவங்க பார்த்து அவங்க அதை யூஸ் பண்ணாம விட்டுட்டாங்க. ஓகேவா? அடுத்து, in April 2025, IMD issued a below normal monsoon forecast for 2015 southwest monsoon season, predicted seasonal rainfall at 93% of long-term average, again below normal. இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த சென்டென்ஸ்ல இந்தியாவில் வந்து நம்ம இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏப்ரல் 2025ல வந்து இந்தியா இது ஐஎம்டினா என்னது, இந்தியா மெட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஃபோர்காஸ்ட்டை வெளியிடுறாங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிலோ நார்மல் மான்சூன் அப்படின்னா நமக்கு நார்மல் மான்சூன் கிடைக்கிறத விட இந்த வாட்டி கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ 2015 ஏப்ரல்ல. ஆனா என்ன ஆயிருக்குன்னா நம்ம வந்து 93% வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ப்ரிடிக்டிங் சீசன் ரெயின்ஃபால் அட் 93% ஆஃப் த லாங் டேர்ம் ஆவரேஜ். லாங் டேர்ம் ஆவரேஜ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ ஹிஸ்டாரிக்கலாக டேட்டா இருக்கும்ல. இப்போ எப்படினாலுமே வந்து ஒரு 40 to 50 இயர்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கும். இந்த 50 இயர்ஸ் ஆஃப் டேட்டாலையும் வந்து 50 இயர்ஸ் ஆஃப் டேட்டாவை எடுத்து அதோட ஆவரேஜ் கண்டுபிடிப்பாங்க. ஆவரேஜ் கண்டுபிடிச்சு
அதுக்கப்புறம் தான் வந்து கால்குலேஷன்ஸ் பண்ணுவாங்க. இந்த வாட்டி லைக் லெட்ஸ் சே வந்து இப்போ 25ல ரொம்ப வெயில் அடிச்சிருக்கு அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி ரெயின்ஃபால் எவ்வளோ அஃபெக்ட் ஆகும்? 2026ல வந்து எவ்வளோ அஃபெக்ட் ஆகும்? அது டிக்ரீஸ் பண்ணுமா? இன்க்ரீஸ் பண்ணுமா? அப்படி பண்ணா எத்தனை பெர்சன்டேஜ்ல பண்ணும்? இதெல்லாம் வந்து இத வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. இந்த லாங் டெர்ம் ஆவரேஜ வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா எண்டட் அப் மச் வொர்ஸ். இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து 93%ன்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்களாம். யாரு பண்ணது? ஐஎம்டி பண்ணியிருக்காங்க. ஐஎம்டி வந்து 93%ன்னு பண்ணியிருக்காங்க. ஆனா இந்தியாவுக்கு எவ்வளோ தான் கிடைச்சுச்சாம்? 86% தான் கிடைச்சுச்சாம். 86%னா நம்ம என்ன பார்த்தோம்? ஆல்ரெடி டெஃபிஷியன்ட்ன்னு பார்த்தோம் அந்த இடத்துல. பிலோ 90% வந்தாலே அது வந்து டெஃபிஷியன்ட். நமக்கு 86% தான் கிடைச்சிருக்கு. 86% ஆஃப் லாங் பீரியட் ஆவரேஜ். ஆவரேஜை விட 14% கம்மியா கிடைச்சிருக்கு. 10% வரைக்கும் தான் அலவுடு. 14% கம்மியா கிடைக்கிறப்ப கண்டிப்பா நம்ம ஊர்ல வந்து இந்தியால வந்து அங்கங்க தண்ணி பஞ்சம் யாராச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஊர்ல பண்ணலைனாலும் இது வந்து ஏன்னா இப்போ ஓவரால் இந்தியாவுக்கு தான் வந்து இந்த பெர்சன்டேஜஸ்லாம் கால்குலேட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஒவ்வொரு வில்லேஜஸ்க்கு கால்குலேட் பண்ண மாட்டாங்க. டோட்டலா ஓவரால் இந்தியால வந்து 86% கிடைச்சிருக்கு எப்பயும் கிடைக்கிறத விட. அதனால 14% டெபிசிட். கண்டிப்பா சில பார்ட்ஸ் ஆஃப் த பீப்புள் வந்து தண்ணி வறட்சியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஐஎம்டி எக்ஸ்பெக்ட்ஸ் ஐஎம்டி எக்ஸ்பெக்ட்ஸ் டிப்ரெஸ்ட். ஓகே, ஐஎம்டி வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா டிப்ரெஸ்டு மான்சூன். டிப்ரெஸ்டு மான்சூன்னா சோகமா இருக்க மான்சூன் கிடையாது, ரெடியூஸ்டு மான்சூன். சரிங்களா? மழைக்கு என்னடா சோகம் அப்படின்ற மாதிரி. டிப்ரெஸ்டுனா சோகமா இருக்க மான்சூன் கிடையாது, ரெடியூஸ் ஆன மான்சூன், இல்ல கம்மியான மான்சூன், லோவர் மான்சூன், இப்படி ஏதாச்சும் ஒரு மீனிங் இருக்கும். ஏதாச்சும் ஒரு மீனிங் இல்லை, இதுதான் மீனிங். ரெடியூஸ்டு மான்சூன் இல்லைன்னா லோயர்டு மான்சூன். கம்மியாக நார்மலாக இருக்கிறத விட கம்மியாக இருக்க மாதிரி. கம்மியாக இருக்கிறதுக்கு பேர் தான் டிப்ரெஸ்டு மான்சூன். சரிங்களா? இவங்க ஐஎம்டி என்ன டிப்ரெஸ்டு மான்சூன் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா செகண்ட் குரூஷியல் ஹாஃப் ஆஃப் த மான்சூன். இப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் போனதுல ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் மழை பெய்யும்னு பார்த்தோமா? ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும். இதுல வந்து நடுவில் என்னென்ன மாசம் இருக்கு? ஜூலை ஆகஸ்ட்னு மொத்தம் 4 மாசம் இருக்கும். ஜூலை ஆகஸ்ட் 4 மாசம் இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப், இது வந்து செகண்ட் ஹாஃப். ஓகேவா? இந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து இன்னும் அதிகமா கம்மியா அப்படின்னா இன்னும் அதிகமா வறட்சி இருக்கும், அளவு வந்து கம்மியா தான் மழை பெய்யும் அப்படின்னு அவங்க வந்து ஒரு கணிப்பு கணிக்கிறாங்க. அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. ஆன் த பேக் ஆஃப் weather models indicating an El Nino, the cyclic phenomenon where a heating of central equatorial Pacific Ocean beyond 1 degree Celsius has corresponded 9 out of 16 times since 1950 to a deficient monsoon. இது பெரிய சென்டென்ஸ். இது வந்து பெரிய சென்டென்ஸ். ஸ்டார்டிங்ல வந்து இந்த சென்டென்ஸ் தான். ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க இந்த சென்டென்ஸ்ல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம்? ரெடியூஸ்டு மான்சூன் இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இதை அவங்க வந்து எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா ஆன் த பேக் ஆஃப் வெதர் மாடல்ஸ். ஆன் த பேக் ஆஃப் அப்படின்னா ஆன் த ரிசல்ட் ஆஃப் அப்படி சொல்லலாம். ஆன் த ரிசல்ட் ஆஃப்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா நம்ம வந்து ஆன் த ரிசல்ட். இப்போ வெதர் மாடல்ஸ் அப்படின்னா இது வந்து ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்னு வச்சுக்கோங்க. இது வந்து நிறையா இருக்கும். ஃபிசிக்கல் ஃபார்மில் இருக்கும், சாஃப்ட்வேர் வச்சுருப்பாங்க. இது எல்லாமே சேர்த்து தான் இந்த மாடல்ன்ற ஒரு கேட்டகரி வரும். இது எப்படி அப்படின்னா லைக் லெட்ஸே வந்து இது இது வந்து நம்மளோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது வந்து கிளைமேட்டை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும், என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு. அந்த சேஞ்சஸ்லாம் வச்சு அடுத்து வந்து ப்ரிடிக்ட் பண்ணும் என்ன நடக்க போகுது அப்படின்னு. என்ன நடக்க போகுது மீன்ஸ் எவ்வளோ மழை பெய்யும், எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கும், எவ்வளோ ஹீட்டு, அதெல்லாமே வந்து இந்த மாடல் வந்து ப்ரிடிக்ட் பண்ணும். ஓகேவா? இந்த மாடல் வந்து கிளைமேட்டை வச்சு ப்ரிடிக்ட் பண்ணும். இதை வந்து கிளைமேட்டை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிட்டு அப்புறம் தான் ப்ரிடிக்ட் பண்ணும். ஓகேவா? அந்த மாடல் என்ன ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா எல் நினோ அப்படின்னு ஒரு கண்டிஷன் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கான். இது என்ன கண்டிஷன்? இது வந்து சும்மா ஒரு கண்டிஷன், இதுக்கு மீனிங் கண்டிஷன் கிடையாது. இப்போ அதுக்கு சும்மா ஒரு கண்டிஷன்னா நான் அதுக்கு எப்படி உங்களுக்கு வந்து விளக்கம் சொல்றது?
இந்த ஸ்டேட் நிலையில இருக்காங்க. இந்த இந்த ஸ்டேட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? வாட்டர் இஸ் பாயிலிங்ன்னு சொல்லுவோமா? வாட்டர் இஸ் பாயிலிங் அப்படி சொல்லுவோமா? இப்போ இது வந்து ஒரு ஸ்டேட். பாயிலிங் ஸ்டேட்ல இருக்கு. தண்ணி வந்து பாயிலிங் ஸ்டேட்ல இருக்கு. அந்த மாதிரி கிளைமேட் வந்து எல் நினோ அப்படின்ற ஸ்டேட்ல இருக்காம். இத பத்தி பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. என்ன எக்ஸ்பிளனேஷன்னா, இது வந்து ஒரு சைக்ளிக்கல் ஃபினோமினனா. சைக்ளிக்கல் ஃபினோமினன். சைக்ளிக்கல் வேற, ஃபினோமினன் வேற. சைக்ளிக்கல் அப்படின்னா சுழற்சி முறையில வந்து திரும்ப திரும்ப நடக்கிறது. ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ். ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ். இது வந்து இதுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, நம்ம டெய்லி ரொட்டீன் காலையில எந்திரிப்போம், பல் தேய்ப்போம், படிப்போம், சாப்பிடுவோம், ஃபோன் பார்ப்போம், படுத்து தூங்கிருவோம். இப்படி ஒரு ரிப்பீட்டடா ஒரு சைக்கிள் நடக்குதுல்ல, அதுக்கு பேர் தான் சைக்ளிக்கல். ஃபினாமினன் அப்படின்னா, நம்ம நார்மலா வந்து நடக்காத ஒரு ஈவெண்ட்ட கூட சொல்லலாம் ஃபினாமினன் அப்படின்னு. ஈவெண்ட்ட தாண்டி வந்து ஒரு டாஸ்க்க சொல்லலாம். இப்ப நான் சொன்னேன்ல, இப்ப சைக்ளிக்கல்னா திரும்ப திரும்ப நடக்கிறது. ஃபினாமினன்னா நம்ம எத பண்றோம்? இப்ப நான் பல்லு விளக்குறது ஒரு ஃபினாமினன். நான் வந்து சாப்பாடு சாப்பிடுறது ஒரு ஃபினாமினன். நான் குளிக்கிறது ஒரு இந்த மாதிரி ஒவ்வொன்னும் வந்து ஒவ்வொரு ஃபினாமினன். ஓகேவா? அதான் சைக்ளிக்கல் ஃபினாமினன். திரும்ப திரும்ப நடக்கிற இந்த ஃபினாமினன். என்னது அப்படின்னா, இது வந்து பார்த்தாச்சு. திரும்ப திரும்ப ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. திரும்ப திரும்ப ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. அது என்ன விஷயம் அப்படின்னு இங்க சொல்லியிருக்காங்க. இதுல வந்து எங்க சொல்லியிருக்காங்க? ஹீட் டு ஓஷன் 1 டிகிரி செல்சியஸ். இங்க வரைக்கும். இதுதான் வந்து திரும்ப திரும்ப நடக்கிறது தான். என்ன திரும்ப நடக்குது அப்படின்னா, அகைன் அண்ட் அகைன் என்ன நடக்குதுன்னா, வேர் ஹீட்டிங் ஆஃப் சென்ட்ரல் ஈக்விட்டோரியல் பெசிபிக் ஓஷன். ஈக்விட்டோரியல்னா நியர் த ஈக்வேட்டர். நியர் த ஈக்வேட்டர். அப்படின்னா உலகத்தோட நடு ஹாஃப்ல இருக்குது. வெர்டிகலா இருந்து பார்க்கறப்ப சென்டர் ஹாஃப்ல வந்து சென்டர் ஹாஃப்க்கு பக்கத்துல இருக்க பிளேசஸ். பக்கத்துல இருக்க பெசிபிக் ஓஷன். பக்கத்துல இருக்க பெசிபிக் ஓஷன்ல இருக்க ஏரியா வந்து 1 டிகிரி செல்சியஸை விட அதிகமா ஹீட் ஆகக்கூடாதாம். அப்படி ஆச்சு அப்படின்னா, அதுல அப்படி ஆகறப்ப, இப்ப மொத்தத்துக்கு வந்து 16 டைம்ஸ் நடந்திருந்துச்சு அப்படின்னா, அதுல 9 டைம்ஸ் வந்து டெஃபிஷியன்ட் மான்சூன் தான் இருந்திருக்கு அப்படின்னு ஒரு பேட்டர்னை வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி அப்படின்னா, இந்த இடத்துல இப்ப நான் வந்து இந்த சுவிட்ச் போட்டா இந்த லைட் எரியும் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி இப்போ பெசிபிக்ல வந்து அந்த மாதிரி 1 டிகிரி கம்மியாச்சு, ஐ மீன் 1 டிகிரி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, நமக்கு வந்து டெஃபிஷியன்ட் மான்சூன் இருக்கும் அப்படின்னு ஒரு பேட்டர்னை வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. அதுதான் இந்த பேட்டர்ன். ஓகேவா? கரஸ்பாண்டன்ட் 9 அவுட் ஆஃப் 16 டைம்ஸ் சின்ஸ் 1950. 1950ல இருந்து, அதாவது பாஸ்ட் 75 இயர்ஸ்ல 16 டைம்ஸ் இப்படி நடந்திருக்கு. எப்படி 16 டைம்ஸ் வந்து 1 டிகிரி வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. இப்படி 1 டிகிரி ஆனதுல மொத்தம் 9 வாட்டி நமக்கு வந்து மான்சூன் டெஃபிஷியன்ட்டா தான் இருந்திருக்கு. அப்படின்னா மோர் தேன் 50% வந்து நமக்கு மான்சூன் வந்து டெஃபிஷியன்ட்டா தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இத போட்டா இன்டூ 100ல போட்டா என்ன ஆகும்? பெர்சன்டேஜ் 100ல போட்டோம்னா 4, 25 இல்ல 100 அப்படியே வந்துச்சுனாலும் இல்ல 4, 25ன்னு வச்சுக்கலாம். இங்க வந்து இங்க 4 இருக்கும். 2.25 இன்டூ 25. 2.25 இன்டூ 25 போட்டா என்ன ஆகும்? வேண்டாம். அது ரொம்ப பெருசா போகும். ஆமா, அப்புறம் போடலாம். இல்ல 2.25 இன்டூ 25 தானே 50. 25ல காவாசி 6.25. 56.25. 56.25% இது நடந்ததுக்கு அப்படின்னு சொல்றாங்க. 56.25% இது நடந்ததுக்கு. எல்லாம் திட்டுவீங்கல்ல, என்னதான் எடிட்டோரியல் பக்கம் வந்தா நீ மேக்ஸ் போடுறியான்னு. திட்டாதீங்க. இந்த வாட்டி ஒரு வாட்டி மன்னிச்சுக்கோங்க. இனிமே போட மாட்டேன். ஓகே. அடுத்து, த டைமிங் ஆஃப் எல் நினோ மேட்டர்ஸ். அண்ட் எல் நினோ மேட்டர்ஸ். இப்போ என்னன்னா, இந்த டைமிங் எதோட டைமிங்? எல் நினோ அக்கல் ஆகாத டைமிங். எல் நினோனா என்னன்னு நம்ம பார்த்தோம். அந்த 1 டிகிரி வந்து இன்க்ரீஸ் ஆகிறது பார்த்தோம். அது எப்ப நடக்குது அப்படிங்கிறது எந்த மந்த்ல நடக்குது? இல்ல அப்படின்னா அந்த டேட்ல வந்து மான்சூனுக்கு வந்து கேப் எவ்வளோ இருக்கு? அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. த டைமிங் ஆஃப் அண்ட் எல் நினோ மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, இஃப் த டெம்பரேச்சர் ரைஸ் ஹேப்பன்ஸ் அவுட்சைட் ஆஃப் த மான்சூன் மந்த், இட்ஸ் இம்பேக்ட் ஆன் மான்சூன் இஸ் நாட் அஸ் த்ரெட்டனிங். இந்த ஹீட் நடக்குது இல்லையா? லெட்ஸே அந்த 1 டிகிரி செல்சியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது வந்து ஜூன்ல இருந்து செப்டம்பருக்குள்ள நடந்துச்சுன்னா, ஜூன்ல இருந்து செப்டம்பர் இல்லாம மத்த மாசத்துல, அதாவது அக்டோபர் டு மே, இந்த மந்த்ல நடந்துச்சுன்னா ரொம்ப பெரிய எஃபெக்ட் வந்து இருக்காதாம். ரொம்ப நமக்கு வந்து இம்பேக்ட் இருக்காதாம். இம்பேக்ட்னா என்னன்னா விளைவுன்னு சொல்லலாம். இம்பேக்ட் வந்து விளைவு. விளைவுக்கு எந்த லைவ் வரும்? குண்டு லை தானே வரும். ஆமா, தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. இல்ல,
முதலை, பொதுளை, விளைவு. நான் இங்கிலீஷ்லயே எழுதிடுறேன். இல்ல தமிழ்ல எழுதுவோம். விளைவு. ஓகே. இம்பேக்ட் வந்து மான்சூன்ல நடக்கிறத விட இன் இட்ஸ் இம்பேக்ட் ஆன் மான்சூன் மந்த் அவுட்சைட் ஆஃப் த மான்சூன் மந்த் நாட் அஸ் த டன் இஃப் த டெம்பரேச்சர் ரைஸ் ஹேப்பன்ஸ் ஓகே. இப்போ இந்த மந்த்ல நடந்துச்சுன்னா அக்டோபர்ல இருந்து மே மாசத்துக்குள்ள நடந்துருச்சு அப்படின்னா அது மான்சூன் மந்த்தை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணாது. திரட்டனிங்னா பயமுறுத்துறது, அதை தாண்டி வந்து அச்சுறுத்தும் விதமாகன்னு சொல்லலாம். நம்மளை வந்து தண்ணி குறைஞ்சதுமோ அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். திரட்டனிங்க்குனா பயமுறுத்துற ஃபீலிங் அப்படி வச்சுக்கலாம். அடுத்து இன் 2019ல for instance the IMD expected less than normal rainfall in April. 2019ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 19ல ஏப்ரலோட தண்ணி வந்து கம்மியாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் எல்னினோ கண்டிஷன்ஸ் வேர் ஆன் த ஹரிசான். இதுல என்னன்னா 2019ல வந்து ஐஎம்டி வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்னினோ கண்டிஷன் இருக்கு, அதனால வந்து மான்சூன் கம்மியாக தான் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஆனா பேரடாக்சிக்கலினா நடக்கவே முடியாதுன்னு லெட்ஸே வந்து நம்ம இப்போ வந்து இது வந்து எப்படின்னா நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று அப்படின்னு இருக்கும். இங்கிலீஷ்ல வந்து இதை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். நம்ம வந்து 30ல வந்து ஒரு 25 அட்டெம்ப்ட் போட்டிருப்போம், ஒரு 2-3 தப்பாகும் 20+ வரும்னு நினைப்போம். ஆனா நமக்கு எவ்வளவு வரும்? 18 to 19 தான் வரும். நம்ம என்ன நினைச்சோம்? 20+ வரும்னு நினைச்சோம். ஆனா வந்தது 18 to 11. அதுக்கு பேர் தான் பேரடாக்சிக்கலி. நம்ம வந்து நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணாக இருக்கும். நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணா இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா அதுக்கு மீனிங் தான் பேரடாக்ஸ். ஓகேவா? கான்ட்ரடிக்டியா நடக்கும். எழுதிட்டா கான்ட்ரடிக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. பேரடாக்சிக்கலி இந்தியா எண்டட் அப் வித் அபவ் நார்மல் ரெயின்ஃபால். அவங்க என்ன நினைச்சிருக்காங்க? தண்ணி வந்து கம்மியாகுதுன்னு நினைச்சிருக்காங்க. ஆனா மழை வந்து அதிகமா பெஞ்சிருச்சாம். அபவ் த நார்மல் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் தட் ஹீட்டிங் வாஸ் நாட் அஸ் ஸ்ட்ராங் அஸ் எக்ஸ்பெக்டட். நம்ம நினைச்சு பார்த்த அளவுக்கு ஹீட்டிங் நடக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனாலதான் மழை வந்து அவ்வளவு கம்மி ஆகல, நல்லா எப்பயும் பெய்யறதை விட அதிகமாவே பெஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷமும் என்ன நினைச்சிருக்காங்கன்னா ஐஎம்டி வந்து இந்தியன் ஓஷன் டைபோல் வுட் கவுண்டர்னா என்னது? ஃபேஸ் பண்றதுன்னு அர்த்தம். கவுண்டர்னா ஃபேஸ் பண்றது, இல்லை அப்படின்னா அப்போஸ் பண்றது. இதுக்கு தான் வந்து கவுண்டர்ன்ற வேர்டு வரும். கவுண்டர் த டெசிகேட்டிங் அப்படின்னா நம்ம வந்து தண்ணி இல்லாம காஞ்சு போதும்ல, ட்ரை ஆகிறது, இல்லை அப்படின்னா டீஹைட்ரேட் ஆகிறது. இதுக்கு பேர் தான் டெசிகேட்டிங் டீஹைட்ரேட்டிங். இதுக்கு பேர் தான் டெசிகேட்டிங். கவுண்டர் த டெசிகேட்டிங் இம்பேக்ட் ஆஃப் எல்னினோ. என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வருஷமும் ஐஎம்டி வந்து அப்படிதான் நினைக்கிறான். நம்ம வந்து இந்தியன் டைபோல் வந்து இந்த மாதிரி ஒரு வறட்சியான காலத்தை, ட்ரையான காலத்தை நம்ம இந்தியா ஃபேஸ் பண்ணும் அப்படின்னு தான் இவங்க நினைக்கிறாங்க. யார் நினைக்கிறா? ஐஎம்டி வந்து நினைக்கிறாங்களாம். இந்தியன் ஓஷன் டைபோல்னா அந்த இந்தியன் ஓஷனை சுத்தி இருக்க ஆட்கள், அதாவது கீழ்பாட்டுல இருக்க நம்ம இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து இப்போ இதுதான் இந்தியான்னு வச்சுக்கோங்க. நான் வந்து சும்மா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும், இல்லை வேண்டாம் நீங்கள் இதை இந்தியானே வச்சுக்காதீங்க, நான் வந்து சும்மா சொல்கிறேன். இந்த மாதிரி இப்போ நமக்கு இப்படி தானே பெனின்சுலானா இதான ட்ரையாங்கிள் ரீஜன் சரௌண்டட் பை வாட்டர்ஸ். இந்த வாட்டர்ஸ் இருக்க ஏரியாவில் வந்து இந்த மாதிரி தண்ணி இதாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா தண்ணி பஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து இன் a year where most concerning clouds as of now. மோஸ்ட் கன்சர்னிங்னா என்ன? கன்சர்னிங்னா நம்ம வந்து கவலைப்படுறது, இல்லை அதுக்காக ஃபீல் பண்றது. கன்சர்ன், இப்போ நான் உனக்காக கன்சர்ன் காட்டுறேன் அப்படின்னா நான் உனக்காக ஃபீல் பண்றேன், நீ கஷ்டப்படுறப்ப நானும் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்றது. கன்சர்ன்னா கவலைப்படுவது. Concerning clouds as of now are the warlike ones over West Asia. Shortage of gas and fertilizer could worsen farmer sentiment. சென்டிமெண்ட்னா என்ன? ஒரு மாதிரி சேடான ஃபீலிங், ஒரு ஒரு உணர்வு. சேடாக இருக்கணும்னு இல்லை, ஹாப்பி சென்டிமெண்ட்டும் இருக்கு, ஒரு ஃபீலிங்.
சென்டிமெண்ட்னா நார்மலா சொல்லணும் ஒரு ஃபீல், ஒரு வந்து உணர்வு அப்படின்னு சொல்லலாம். ஃபீலிங் ஆன் டாப் ஆஃப் த வீக் ரெயின்ஸ். இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வருஷத்துல நமக்கு வந்து வார் ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு. என்ன வார் நடந்துட்டு இருக்கு? ஈரானும் யூஎஸும், ஈரான் யூஎஸ் வார் போய்க்கிட்டு இருக்கு. இப்படி வார் போய்க்கிட்டு இருக்க காலகட்டத்துல ஆல்ரெடி வந்து கேஸுக்கு ஷார்ட்டேஜ் இருக்கு, ஃபெர்டிலைசருக்கு ஷார்ட்டேஜ் இருக்கு. ஏன் ஃபெர்டிலைசருக்கு ஷார்ட்டேஜ் இருக்கு அப்படின்னா, யூரியால தான் வந்து ஃபெர்டிலைசர் செய்வாங்க. யூரியால ஃபெர்டிலைசர் செய்யறதுக்கும் போர் நடக்கிறப்ப ஷார்ட்டேஜ் ஆகிறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, இதே யூரியாவை பயன்படுத்தி தான் நமக்கு வந்து கன் பவுடர்ஸ் வந்து செய்வாங்க. கன் பவுடர்ஸ் வந்து செய்வாங்க. ஓகேவா? இது வந்து ஆக்சுவலா இதுக்கு பின்னாடி வந்து ஒரு இது ஸ்டோரியே இருக்கு. அது என்ன கான்ஸ்பிரசி ஸ்டோரியே இருக்கு. வேர்ல்டு வார் 2 நடந்துகிட்டு இருந்தப்ப யூரியா வந்து எல்லா கண்ட்ரீஸ்க்கும் செப்பரேட் பண்ணி அவங்க வந்து லெட்ஸ் சே வந்து அந்த பாம்ஸ், கன் பவுடர் வச்சு மேகசின்ஸ், புல்லட் இதெல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னு வச்சிருந்திருக்காங்க. பட் அந்த இது வந்து முடிஞ்சிருச்சு. வேர்ல்டு வார் முடிஞ்ச காரணத்தினால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதை அப்படியே ஃபெர்டிலைசர்ஸா மாத்திட்டாங்க. ஃபெர்டிலைசர்ஸா சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்மாழ்வார் ஐயா வந்து ஏதோ ஒரு இதுல சொன்னாரு. அவர் ஒரு ஸ்பீச் கொடுக்கறப்ப சொல்லியிருந்தார். நம்மாழ்வார் யாருன்னு தெரியாம இருக்கவங்களுக்கு வாய்ப்பில்லை. அவர் வந்து ஒரு பெரிய ஃபார்மர், விவசாய விஞ்ஞானி அவர். அவர் வந்து ஃபார்மிங்ல ரொம்ப நேச்சுரல் ஃபார்மிங் வந்து நிறைய கண்டுபிடிச்சிருக்காரு. அதை பத்தி பேசுவோம் இன்னொரு நாள், நான் சொல்றேன். பட் இப்போதைக்கு அதான். இப்போ யூரியா வந்து அதனாலதான் வந்து ஃபெர்டிலைசருக்கு தட்டுப்பாடு ஏற்படும். இப்படி தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சுன்னா ஃபெர்டிலைசர்னால அஃபெக்ட் ஆக போகுது யாரு? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டைரக்ட் அஃபெக்ட் வந்து ஃபார்மர் தான். நம்ம ஃபார்மர் கிட்ட போய் அவர்னால சாப்பாடு வந்து உற்பத்தி பண்ண முடியல அப்படின்னா தான் அடுத்து வந்து நம்ம கிட்ட அது வந்து நார்மல் பீப்புள் கிட்ட வரும். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் அஃபெக்ஷன் யாரு? ஃபார்மருக்கு தான். நம்மளாச்சு இப்போ இது இல்லை அப்படின்னா காய்கறி அது இதுன்னு வாங்கி சாப்பிட்டு போயிடுவோம். பட் அவங்களோட லைஃபே அதான். அவங்களோட வாழ்வாதாரமே வந்து விவசாயமா இருக்கப்ப இப்போ ஃபெர்டிலைசர் ரேட் எல்லாம் குறைஞ்சிருச்சு. ஷார்ட்டேஜ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ரேட்டு கூடும். ரேட்டு கூடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும். இது இல்லாம நமக்கு வந்து வீக்கான ரெயின் இருந்துச்சுன்னா அவங்களோட சுச்சுவேஷன் இன்னும் ஒஸ்டா போயிடும் அப்படின்னு இங்க சொல்றாங்க. அடுத்து த வீக் கவர்மெண்ட் ஷுட் இல்ல த கவர்மெண்ட் எதுக்கு இப்போ நான் வீக் சொன்னேன்? வீக் ரெயின்ஸா? ஓகே. த கவர்மெண்ட் ஷுட் இமீடியட்லி பிகின் ப்ரிப்பரேஷன் டு ஷோர் அப். ப்ரிப்பரேஷன் டு ஷோர் அப். ஷோர் அப் அப்படின்னா ஸ்ட்ரென்தன் பண்றது, ஒரு வலு சேர்க்கிறது, ஒரு என்ன சொல்றது, இதுக்கு வந்து சப்போர்ட் பண்றது. யாரை சப்போர்ட் பண்ண போறாங்க, எப்படி சப்போர்ட் பண்ண போறாங்க அப்படின்னா ஃபார்மர்ஸை சப்போர்ட் பண்ணணும். அதை எப்படி பண்ணணும்னு சொல்றாங்கன்னா, ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணுமா. ஃபெர்டிலைசர் வந்து ஸ்டாக் எடுத்து வைக்கணும். அடுத்து ஈக்விட்டபிள் வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன். ஈக்விட்டபிள்னா என்ன? இப்போ ஷோ அப்னா நான் என்ன சொன்னேன்? ஸ்ட்ராங் ஆக்குறது அப்படின்னு சொன்னேன். ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த் எப்படி சொன்னேன்னா, ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த். அதுவே ஈக்விட்டபிள் வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா ஈக்குவல், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. எல்லாருக்குமே வந்து ஈக்குவலா வாட்டர் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எல்லாருக்குமே ஈக்குவலான வாட்டர் கிடைக்கணும், பர்டிகுலர்லி இன் ரிசர்வாயர்ஸ் that are likely to be stressed and provide timely advisories. அட்வைசரிஸ்னா என்னது? அஃபிஷியலா வார்னிங் கொடுக்கறது. அட்வைசரிஸ்னா அஃபிஷியல் வார்னிங் கொடுக்கறது. அஃபிஷியல் வார்னிங் டு ஃபார்மர்ஸ் ஆன் ஆப்டிமல் சோயிங் ப்ராக்டிசஸ். இதுவுமே ரெண்டு வார்த்தை. ஆப்டிமல்னா என்ன? நம்ம வந்து ரொம்ப கரெக்டான ஃபார்முலா நான் சொல்லியிருப்பேன். இந்த பெர்ஃபெக்ட் 100% பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குறவங்க வந்து ஆப்டிமலான பர்சன்ஸ். அவங்க வந்து 100% கரெக்டாக இருந்தால் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சா அதுக்கு பேர் தான் ஆப்டிமல். சோயிங்னா நம்ம வந்து விதையை வந்து விதைக்கிறதுக்கு பேர் தான் சோயிங். பிளான்டிங் அ சீட். நம்ம தனியாக பண்ணால் பிளான்டிங்னு சொல்லுவோம். இதே ஒரு ஃபீல்டு ஃபுல்லாக பண்ணால் அதுக்கு பேர் சோயிங்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த சென்டென்ஸில் த கவர்மெண்ட் ஷுட் இமீடியட்லி. கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா, இப்போ இத்தனை பிரச்சனை நடக்குதுன்னு தெரியுது இல்லை, அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா தேவையான ஃபெர்டிலைசர்ஸும் தண்ணியையும் கரெக்டாக ஃபெர்டிலைசர் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியை வந்து எல்லாருக்கும் கரெக்டாக விடுங்க. ஒரு ஏரியாவுக்கு அதிகமாக இன்னொரு ஏரியா கம்மியாக விடாமல் கரெக்டாக விடுங்க. அதே மாதிரி முக்கியமாக பர்டிகுலர்லினா முக்கியமா இன் ரிசர்வாயர்ஸ் that are likely to be stressed. எந்தெந்த இடத்துல எல்லாம் ஸ்ட்ரெஸ்டுனா சோகம் கிடையாது. இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்னா
வாட்டர் வந்து எங்க கம்மியா இருக்கோ, வாட்டர் லெவல் லோவா இருக்குமோ, அந்த மாதிரி இடங்கள்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸ்ட்ரெஸ்டா இருக்க இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் ப்ரொவைட் டைம்லி அட்வைசரிஸ் அப்டின்னா அஃபிஷியலா வார்னிங் குடுங்க. என்ன வார்னிங் அப்டின்னா, இப்ப லெட்ஸ் சே வந்து இப்ப வாழைமரம் அப்படிலாம் பனானா ட்ரீலாம் வச்சோம் அப்படின்னா, பனானா, கோகனட் இதுக்கெல்லாம் வந்து வாட்டர் வந்து அதிகமா தேவைப்படும். ஆக்சுவலா இத வந்து அவங்க கிராப்ல வைக்க மாட்டாங்க. இப்ப ரைஸு இந்த மாதிரி ஐட்டங்களுக்கு வந்து தண்ணி அதிகமா தேவைப்படும். இப்ப நம்ம அரிசி விளைய வைக்கணும்னா தண்ணி நெறையா தேவைப்படும். அப்போ கவர்மெண்ட் என்ன அட்வைஸ் குடுக்கணும்னா, ஃபார்மர்ஸ்க்கு இந்த மாதிரி நீங்க அரிசி விளைய வைக்காதீங்க. இதுக்கு பதிலா வந்து கம்பு, கேப்பைன்னு வைங்க. கம்பு, கேப்பை, கேழ்வரகு இந்த மாதிரி ஐட்டங்கள் வைக்கிறப்ப, இதெல்லாம் வந்து தண்ணி கம்மியா குடிச்சு உயிர் வாழக்கூடிய பிளான்ட்ஸ். அதே மாதிரி ஈல்டும் கிடைக்கும். அதனால அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னா, தண்ணி கம்மியா இழுக்கிற மாதிரி இத யூஸ் பண்ணுங்க. அதுதான் ஆப்டிமல் சிச்சுவேஷனுக்கு தகுந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கூட சொல்லலாம். சிச்சுவேஷனல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? சிச்சுவேஷனல் ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு கவர்மெண்ட் வந்து ஃபார்மர்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் கைஸ். இதோட இது முடிஞ்சுச்சு நமக்கு. இது பாருங்க, நான் டாக்குமெண்ட்ல போட்டப்ப இந்த ஒக்காபுலரி அடுத்த பேஜ்ல இருந்துச்சு, இப்போ மேலே போயிருச்சு. ஓகே, இந்த வேர்ட்ஸ் வந்து எல்லாமே கொடுத்துருக்கேன். ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுவோம். மொத்தம் ஒரு 30 வேர்டு பக்கம் எடுத்தேன்னு நினைக்கிறேன். 33 வேர்டு இருக்கு. 33 ஒரே ஒரு வாட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்புறம் அப்படியே வீடியோ முடிச்சுக்கலாம். க்ரஸ்ட் அப்படின்னா என்னது? க்ரஸ்ட் அப்படின்னா பீக். நான் என்ன இதுக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள் பார்த்துருந்தோம்? விஜய் சொன்னது பார்த்துருந்தோம். விஜய் அவர்கள் சொன்ன வீடியோ பார்த்துருந்தோம். எக்ஸாம்பிள் பார்த்துருந்தோம். உச்சம் அப்படின்னு. உச்சம்னு பார்த்தோமா? அடுத்து ட்ரஃப்னா லோ பாயிண்ட். இப்போ இது வந்து உச்சத்துல போறாங்க. உச்சத்துல போனா திரும்ப வந்து கீழ வரும். எந்த நிலையா இருந்தாலும் கீழ வரும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து இது சம்டைம்ஸ் நமக்கே சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ஆடாத, அனவத்துல ஆடுறவன் ஆடாத அப்படின்னு. தலைவர் டயலாக்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போதைக்கு ஞாபகம் இல்ல. அடுத்து இன்எவிட்டபிள். இன்எவிட்டபிள்னா தவிர்க்க முடியாத. நம்மனால அத ஸ்டாப்பே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு வேர்டு. சர்ப்ளஸ்னா தேவைக்கு அதிகமான. நமக்கு வந்து தேவைக்கு அதிகமான சர்ப்ளஸ்ன்ற வார்த்தைய நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஏதாச்சும் நம்ம இந்த ட்ரெஸ் கடையிலலாம் இப்ப சர்ப்ளஸ்ன்னு போடுறாங்க. அது என்ன சொல்றாங்க நம்மகிட்ட, அந்த ட்ரெஸ் கடை சர்ப்ளஸ்லாம் வந்து எக்ஸ்போர்ட்காக நாங்க ரெடி பண்ணோம். ஆனா அதுல அதிகமாச்சு. எக்ஸ்போர்ட் குவான்டிட்டிய விட அதிகமா இருந்துச்சு. அந்த சர்ப்ளஸ தான் நமக்கு சேல் பண்றாங்க. சர்ப்ளஸ் கடைகள்ல, ட்ரெஸ் கடைகள்ல. அதான் வந்து சர்ப்ளஸ். எக்ஸஸ் இல்லைன்னா மீதம். எக்ஸஸா பண்ணி அதிகம் மிச்சமானது அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஸ்டாரிங் அட்னா என்ன? ஃபேஸிங். நம்ம வந்து ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்றது. கன்ஃபரண்டிங்னாலும் அதான். லுக்கிங் அட், பார்க்கறது ஒரு விஷயத்த. நான் வந்து ஒரு விஷயத்த பார்க்கறேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஸ்டாரிங் அட். ஐ ஆம் ஸ்டாரிங் அட் த லேப்டாப் ரைட் நவ் அப்படி. அடுத்து ஷார்ட்ஃபால்னா என்ன? டிஃபிஷியன்சிக்கு ஷார்ட்ஃபால்னு சொல்லலாம். அப்படின்னா குறைஞ்சிருச்சு, நமக்கு தேவையான அளவை விட இப்ப கம்மியா இருக்கு. டிஃபிஷியன்ட்டுக்கு நம்ம என்ன பார்த்தோமோ அதேதான். இதையும் மாத்தி போட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்து ப்ரெடிக்டட்னா ஃபோர்காஸ்டட். முன்கூட்டியே சொல்றது. நம்ம அங்கேயே பார்த்தோம். ஃபோர்டோல்டு, ஆன்டிசிபேட்டட். அதுவும் அதான். முன்கூட்டியே கணித்து சொல்வது. இல்ல, ஃபோர்காஸ்ட்னா தான் சொல்லுவது. இது வந்து ப்ரெடிக்டட்னா கணித்ததோட முடிச்சுக்கலாம். டெஃபிசிட் அப்படின்னா குறைவுன்னு பார்த்தோம். ஷார்ட்ஃபால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கேல்சிட்டி கேட்க வாய்ப்பு இருக்கு. ஷார்ட்ஃபால்னா எல்லாருக்கும் தெரியுன்றனால ஸ்கேல்சிட்டி கூட கேட்கலாம். அடுத்து மார்ஜின் ஆஃப் எரர். இடியும். என்ன மார்ஜின் ஆஃப் எரர்னா பிழை வரம்பு. அதான் இப்ப நம்ம வந்து கட் ஆஃப் வந்து 95ன்னு சொல்லாம 93ல வந்து 97 அப்படின்னு சொல்லாம 95 பிளஸ் ஆர் மைனஸ் 2 இப்படி சொல்லுவாங்க நமக்கு கட் ஆஃப் சொல்றப்போ. நம்ம வந்து இதுக்கே பார்த்துருந்தீங்க அப்படின்னா அட்டெம்ப்ட் சொல்லுவாங்க. ஆர்பிஐ அசிஸ்டன்ட்டுக்கே 80 80 கிடையாது, 85 பிளஸ் ஆர் மைனஸ் 3 இப்படி சொல்லியிருப்பாங்க. இப்படிலாம் சில சேனல்ல வந்து சொல்லியிருப்பாங்க. இப்படி இதுக்கு பேர் தான் வந்து மார்ஜின் ஆஃப் எரர். ஓகேவா? ட்ராக் ரெக்கார்ட்னா நம்ம ஆல்ரெடி போலீஸ் வச்சு அந்த இது பார்த்தோம். போலீஸ் மூவிஸ் வச்சு பார்த்தோம். அதான் வந்து பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ட்ராட் அப்படின்னா வறட்சி. ட்ராட்னா வறட்சி. வாட்டர் ஷார்ட்டேஜையும் சொல்லலாம். அடுத்து வாட்டர் ஷார்ட்டேஜ் மட்டும் இல்ல, ஃபுட் ஷார்ட்டேஜையும் இப்படி சொல்லலாம், வறட்சி. அடுத்து லெக்சிகான். லெக்சிகான் அப்படின்னா வொக்காபுலரி. நம்ம என்ன பார்த்தோம்? அஃபிஷியல் லெக்சிகான்ல ட்ரவுட் யூஸ் பண்ண மாட்டாங்க. ட்ராட்ன்ற வேர்டு யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு பார்த்தோம். அதான் லெக்சிகான்.
குழப்பிக்கும். லெக்சிகான்னா நம்ம பார்த்தோம் அங்கேயே. ஓகேவா? அடுத்து வொக்காபுலரி, டிக்ஷனரி, அகராதி. அகராதினா டிக்ஷனரி. நான் என்ன சொன்னேன்? செட் ஆஃப் வேர்ட்ஸ்ன்னு சொல்லியிருப்பேன். செட் ஆஃப் வேர்ட்ஸ். அதுக்கு பேர் தான் வொக்காப்ஸ். அடுத்து ஐயோ என்ன மேல போகுது அது போட்டு. டிஃபிஷியன்ட். டிஃபிஷியன்ட்டுக்கு நமக்கு ஆல்ரெடி மீனிங் தெரியும். இன்அடிக்குவேட். தேவைக்கு கம்மியா இருக்குது. போதாமை. போதாமைனா நமக்கு தேவைக்கு இப்போ 10 லிட்டர் தேவைன்னா 5 லிட்டர் தான் இருக்குன்னா இதுதான் போதாமை, எனக்கு பத்தலை அப்படின்னு நம்ம சொல்றது. அடுத்து லாங் டேர்ம் ஆவரேஜ். லாங் டேர்ம் ஆவரேஜ் அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம்? நீண்ட கால சராசரி, அதாவது லாஸ்ட் 75 இயர்ஸோட ஒரு ஆவரேஜ் வேல்யூ தான் வந்து லாங் டேர்ம் ஆவரேஜ். 75 வருஷம்னாலே அது லாங் டேர்ம் தானே, அதனால லாங் டேர்ம் ஆவரேஜ். டிப்ரெஸ்டுனா என்னது? சோகம் கிடையாது, குறைந்த, தளர்ந்த. ஆக்சுவலாக நமக்கு இந்த தளர்ந்த அப்படின்ற மீனிங்கில் தான் நம்மளும் வந்து ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் சொல்லணும். லோயர்டுன்ற மீனிங்கில் தான் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனும் சொல்லுவோம். நம்ம தான் வந்து அது டிப்ரெஷனாலே ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது அப்படின்னு வந்து அது ஒரு பேச்சு வழக்கு சொல்ல மாதிரி இருந்துச்சு. பட் இதுதான் வந்து அதுக்கு உண்மையான மீனிங்ஸ். அடுத்து ஆன் த பேக் ஆஃப். ஆன் த பேக் ஆஃப்னா இது ஒரு இடியம். ஆன் த பேக் ஆஃப்னா என்ன? அஸ் அ ரிசல்ட், இதன் விளைவாக. நான் வந்து இப்படி பண்ணேன். இப்போ நான் டெய்லி படித்தேன் அப்படின்னா என்னால் ஒரு 10 மார்க் வந்து எக்ஸ்ட்ரா பண்ண முடியும். ஒரு 50 நாள் படிக்கிறேன் அப்படின்னா என்னால் ஒரு 10-15 மார்க் வந்து போன வாட்டி எடுத்ததை விட இந்த வாட்டி என்னால் அதிகமாக எடுக்க முடியும். As a result of my studies, I have scored my marks have been increased by 15% அப்படி சொல்லலாம். அடுத்து சைக்கிளிக்கல். சைக்கிளிக்கல்னா என்ன? சுழற்சி முறையில் திரும்ப திரும்ப ஒரே விஷயம் நடக்கிறது. திரும்ப திரும்ப ஒரே விஷயம் நடக்கிறது. ரெக்கரிங். அடுத்து ஃபினாமினன்னா ஒரு டாஸ்க்கு, ஒரு சம்பவம், ஒரு ஈவெண்ட். ஈவெண்ட் பார்த்தோமா? ஈவெண்ட், சம்பவம். அக்கரன்ஸ் அது கூட சொல்லலாம், நிகழ்வு. ஈக்விட்டோரியல் அப்படின்னா பூமத்திய ரேகை சார்ந்த. அப்படின்னா ஈக்வேட்டர் தான் பூமத்திய ரேகை. ஈக்வேட்டர், நியர் த ஈக்வேட்டரில் இருக்க பிளேசஸ் எல்லாமே ஈக்வேட்டோரியல் பிளேசஸ், ஈக்வேட்டோரியல் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கரஸ்பாண்டட் அப்படின்னா மேட்ச்டுன்னு அர்த்தம், இல்லைன்னா கோயின்சைடட், ஒத்து போனா. இப்போ வந்து நமக்கு மை ட்ரெஸ்ஸஸ் கரஸ்பாண்டட் இல்லைன்னா மை தாட்ஸ் கரஸ்பாண்டட் வித் ஹிம் அப்படின்னு சொன்னோம்னா நானும் அவனும் ஒரே மாதிரி விஷயத்த நினைக்கிறோம், இல்லை நான் நினைக்கிறதும் அவன் நினைக்கிறதும் ஒத்து போகுது அப்படி சொல்லலாம். அடுத்து இம்பேக்ட் அப்படின்னா என்ன? இம்பேக்ட் அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று நம்ம பண்ணுறதோட விளைவு. நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம், அதோட விளைவு. இப்போ ஃபோனை கீழே போட்டால் என்ன ஆகும்? உடையும். அதுக்கு பேர் தான் இம்பேக்ட். அதுதான் வந்து நான் ஃபோன் கீழே போடுறதுக்கான விளைவு. படித்தா என்ன ஆகும்? மார்க் வரும். அதுதான் வந்து நம்ம படிக்கிறதுக்கான விளைவு. அது நல்ல விளைவாகவும் இருக்கலாம், தீய விளைவாகவும் இருக்கலாம். அடுத்து த்ரெட்டனிங். த்ரெட்டனிங்னா என்ன? பயமுறுத்துறது, அச்சுறுத்துறது அப்படின்னு சொன்னோம்னா அச்சுறுத்தும். மெனேசிங். மெனேசிங்னா த்ரெட்டனிங், பயம் உறுத்துதல். பயம். வேதநாயகம்னா பயம். அதான் த்ரெட்டனிங். அடுத்து ஆன் த ஹரிசான். ஆன் த ஹரிசானும் வந்து ஒரு இடியம். இது என்னது அப்படின்னா விரைவில் வரவிருக்கும், நம்ம கரெக்டாக வரப்போகுது அப்படின்ற ஒரு மீனிங். இமினென்ட் அப்ரோச்சிங், நம்மளை நோக்கி ஆல்ரெடி வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங். அடுத்து பேரடாக்சிக்கலி. பேரடாக்சிக்கலினா என்னன்னு நம்ம பார்த்தோம்? கான்ட்ரடிக்ஷனா இருக்கு, நம்ம நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்றா இருக்கு, அதுக்கு பேர் தான் வந்து பேரடாக்ஸ். அது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் இப்போ வந்து லெட்ஸே நம்ம அப்போவே என்ன பார்த்தோம்? 22 20+ எதிர்பார்த்ததுக்கும் 18-19 வந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு பேரடாக்சிக்கல் ஈவெண்ட் தான். இதுவும் இது இல்லாம 14-15 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இதுவும் பேரடாக்ஸ் தான். ஏன் சொல்றேன் அப்படின்னா இதுல வந்து நமக்கு ஆச்சரியமா இருக்கும், என்ன 15 தான் வந்திருக்கு அப்படின்னு. இங்க வந்து நம்ம நினைச்சதை விட இங்க வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சார்ட் ஆஃப் கன்ஃபியூஷன் தான் நமக்கு வரும், என்ன நம்ம நினைச்சதை விட கம்மியா இருக்கு அப்படின்னு. ஆனா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி இருக்கும், என்ன இவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்னு. ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அடுத்து கவுண்டர் அப்படின்னா என்ன? எதிர்த்து பேசுறது, கவுண்டர் அட்டாக். இப்ப நம்ம வந்து இத அந்த வார் லைக் சுச்சுவேஷன்ஸ்ல அதிகமா கேள்விப்பட்டிருப்போம், கவுண்டர் அட்டாக் அப்படின்னு. நான் அடிச்சா நீ அடிச்சா நானும் திருப்பி அடிப்பேன் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் கவுண்டர் அட்டாக். யாராச்சும் இப்போ பார்ட்டி ஏ வந்து பார்ட்டி பி அடிக்கிறாங்க அப்படின்னா பியும் திரும்ப அடிப்பாங்க, அதுதான் கவுண்டர் அட்டாக். ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணல, பட் நீ அடிச்சனால நான் உன்னை அடிச்சேன் அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங் வரும், அதுக்கு பேர் தான் கவுண்டர் அட்டாக். டெசிகேட்டிங்னா என்னன்னு பார்த்தோம்? டெசிகேட்டிங்னா டீஹைட்ரேட்டிங், ட்ரை ஆகாத காட்சிகள், ட்ரையிங் அவுட், டீஹைட்ரேட்டிங் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து கன்சர்னிங். கன்சர்னிங்னா என்ன? கவலைப்படுறது, நான் உனக்காக கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்றது, நான் உனக்காக ஃபீல் பண்றேன், ஐ எம் கன்சர்னிங் அபவுட் யுவர் ஹெல்த், உன் ஹெல்த்துக்காக நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு ஒரு மீனிங் கொடுக்கும். அடுத்து சென்டிமெண்ட்.
சென்டிமெண்ட்னா என்ன? ஏதாச்சும் ஒரு ஃபீலிங். அது வந்து லோன்லி ஃபீலிங்கா இருக்கலாம், சேடு ஃபீலிங்கா இருக்கலாம், ஹாப்பி ஃபீலிங்கா இருக்கலாம், அச்சீவ்மெண்ட் ஃபீலிங்கா இருக்கலாம். என்ன ஃபீலிங்கா இருந்தாலும் அது சென்டிமெண்ட்டுக்கு கீழ தான் வரும். ஓகேவா? அடுத்து ஷோ அப். ஷோ அப் அப்படின்னா ஸ்ட்ரென்தன். நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து வலுப்படுத்தணும். அதோட பவர் இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு பேர் தான் ஷோ அப். இந்த வலுப்படுத்துதல் இருக்கா? அடுத்து ஈக்விட்டபிள்னா ஈக்குவலான லெவல். நியாயமான, ஃபேர் ஜஸ்ட், ஈக்குவல் நியாயமான, சமமான. ஜஸ்ட்னா இப்பதான் நடந்துச்சு அது கிடையாது. இந்த ஜஸ்ட் வந்து ஜஸ்டிஸை மீன் பண்ணும். இந்த ஜஸ்ட் வந்து ஜஸ்டிஸ் மீன் பண்ணும். ஜஸ்டிஸ் வந்து நவுன்னு நினைக்கிறேன். ஜஸ்டிஸ் நவுன், ஜஸ்ட் வந்து அட்ஜெக்டிவ். ஓகேவா? அடுத்து அட்வைசரிஸ். அட்வைசரிஸ்னா என்னது? அஃபிஷியல் வார்னிங்னு நம்ம அப்பவே பார்த்தோம். இதை எப்போ கொடுத்தாங்க? அந்த தண்ணி பஞ்சம் நடக்கிறப்ப என்ன விளைவிக்கணும், என்ன சாப்பாடு வைக்கணும் அப்படின்றது சம்மந்தமா அஃபிஷியல் வார்னிங் கொடுப்பாங்கன்னு பார்த்தோம். அதுக்கு பேர் தான் அட்வைசரிஸ். அறிவிப்புகள், வழிகாட்டுதல் அப்படி சொல்லலாம். அடுத்து ஆப்டிமல். ஆப்டிமல்னா பெஸ்ட், சிறந்த. அதான் அந்த 100% இருந்தால் தான் நான் எல்லாமே பெஸ்ட்டாக இருந்தால் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சி உட்காந்து படிச்சுக்கிட்டு ஸ்ட்ராட்டஜி மட்டும் பார்த்துட்டே இருப்பாங்க, பட் படிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆட்கள் ஆப்டிமலான பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஷோயிங். நவுன் ஆர் வெர்ப். ஷோயிங் வந்து என்னன்னா பிளான்டிங் அ சீட், விதைப்பு, விதைத்தல் அப்படி ரெண்டுமே வந்து சொல்லலாம். பிளான்டிங், சீடிங் ரெண்டுமே சொல்லிக்கலாம். அதுதான் ஷோயிங். அவ்வளோதான். நம்ம வந்து வீடியோவோட கடைசிக்கு வந்தாச்சு. எனக்காக ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட் எங்கே வேணும்னு சொல்லுங்க. இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. வீடியோவை பற்றி ஃபீட்பேக் கொடுங்க. டைம் இது எத்தனை நிமிஷம் ஆயிருக்குன்னு தெரியல, பார்ப்போமா? 46 நிமிஷம் ஆயிருக்கு. இதை விட கம்மி பண்ணணுமா? டைம் கம்மி பண்ணணும்னா ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் இல்லாமல் எக்ஸ்பிளனேஷன் இன்னும் கொஞ்சம் குறைக்கலாமா, இல்லை இன்க்ரீஸ் பண்ணலாமா, இல்லை வேற ஏதாச்சும் இப்போ இதுலேயே வந்து வேற ஏதாச்சும் பண்ணணுமா? இந்த வீடியோலையே டைம் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணணுமான்னு சொல்லுங்க. இல்லை வேற ஏதாச்சும் இந்த வீடியோவில் ஆட் ஆன் பண்ணணும்னா அதையும் சொல்லுங்க. நான் வந்து உங்களுக்கு பண்ணி கொண்டு வரேன். அது இல்லாமல் ஒக்காபுலரிக்கு தனியாக வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் இதையும் வந்து அதிலேயே ஆட் பண்ணிட்டேன். மன்னித்து விடுங்கள். ஏன்னா இப்போ இதோட பார்த்தா தான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படின்றனால நான் இதோடயே கொண்டு வந்துட்டேன். தனியாக பார்த்தோம்னா நான் அதுக்கு வந்து தனியாக சென்டென்ஸ் எடுக்கணும். தனியாக சென்டென்ஸ் எடுக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் அப்போ வந்து உங்களுக்கு அது இப்போ இதோட பார்த்துட்டீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறப்ப இது ஹெல்ப் ஆகும். தனியாக பார்த்தோம்னா அது ஜஸ்ட் ஏதோ டிக்ஷனரியை வாசிக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் தனியாக கொண்டு போகாமல் இப்படியே கொண்டு வந்துட்டேன். இதெல்லாம் ஓகேவான்னு மட்டும் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப்பை வந்து டெலகிராம் குரூப்ல போட்டு விட்டுறேன். பிடிஎஃப் டெலகிராமில் போட்டு விட்டுறேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. பை கைஸ், பை.